இன்றைக்கி நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய கேரட் ஜூஸ் எப்படி ரொம்பவே சூப்பராக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். டெய்லி கேரட்டை நீங்கள் கட் பண்ணி கொடுத்தா சில பேர் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் கேரட் ஜூஸாக அரைச்சி கொடுக்கும்போது டெய்லியுமே ஒரு கிளாஸ் நீங்கள் ஜூஸ் கொடுக்கலாங்க. இந்த கேரட் ஜூஸ் படிக்கிற குழந்தைகளுக்கு காலேஜ் போகிறவங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். இப்போ இந்த கேரட் ஜூஸ் செய்கிறதுக்காக நான் பெரிய கேரட்டாக 3 கேரட் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு ஒரு டைம் தோல் நீக்கி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தோல் நீக்காமல் அப்படியே சேர்க்குறது பிடிக்கும்னா நீங்கள் கேரட்டை அப்படியே நல்லா கழுவிட்டு மட்டும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் தோல் மேலே லேசாக மண்ணாக இருக்கிறதுனால கழுவிட்டு தோலை நீக்கி எடுத்துக்கிறேன். இப்போ எல்லா கேரட்டையும் இந்த மாதிரி நீங்கள் தோலாக துருவி எடுத்ததுக்கப்புறம் இந்த முனி பகுதியை நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் எடுத்திருக்க 3 கேரட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 கிளாஸ் அளவுக்கு ஜூஸ் தாராளமாக வரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேரட்டோட அளவை கூடுதலாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கேரட்டோட முனி பகுதியெல்லாம் கட் பண்ணிவிட்டு இதை ஒரு டைம் நீங்கள் நல்லா கழுவி எடுத்துருங்க. தோல் நீக்கினதுக்கப்புறமே ஒரு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த கேரட்டை சின்ன சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கும் போது நல்லா அரைப்பட்டு வரும். இந்த ஜூஸ் போடுறதுக்காக நீங்கள் கேரட் வாங்கும்போது கசப்பு இல்லாத கேரட்டாக வாங்கிக்கோங்க. ஒரு சில கேரட் கட் பண்ணி சாப்பிடும்போது பார்த்தா இந்த இனிப்பு சுவை இல்லாமல் கசப்பாக இருக்கும். அந்த மாதிரி கேரட் ஜூஸுக்கு உங்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. கொஞ்சம் கூட அந்த ஜூஸுக்கான டேஸ்ட்டே இல்லாமல் உங்களுக்கு கசப்பாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல இனிப்பு தரக்கூடிய கேரட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ கழுவி எடுத்த எல்லா கேரட்டையும் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேரட்டை அப்படியே அரைக்காமல் இது கூட ஒரு சில பொருட்கள் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ ஜூஸ் நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. இப்போ கட் பண்ணி எடுத்த கேரட் அப்படியே இருக்கட்டும். இது கூடவே 2 இனுங்க அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா புதினா சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்காக இனிப்புக்காக நான் 5-6 பேரிச்சம்பழம் சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். கேரட்லேயே ஏற்கனவே இனிப்பு இருக்கிறதுனால நீங்கள் பேரிச்சம்பழம் மட்டும் சேர்த்திங்கன்னா போதும். இப்போ இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பெரிய மிக்ஸி ஜாராக எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ண கேரட் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜார் மூடி போட்டுட்டு இந்த ஜூஸ் அரைக்கும் போது நீங்கள் ஒரே நேரமாக மிக்ஸியை சுற்ற விடாமல் அப்பப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸியை சுற்ற விட்டு இந்த ஜூஸை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்த கேரட் ஜூஸை வடிகட்டுறதுக்காக ஒரு அகலமான பாத்திரம் வச்சுட்டு இந்த மாதிரி ஜல்லடை வச்சுக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்த கேரட் ஜூஸை அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த தண்ணியுமே சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் அரை எலும்பிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. அரை பழமாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு அந்த சாறு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். மொத்தத்துக்கே நான் 3 கேரட்டுக்கு அரை எலும்பிச்சம்பழம் சேர்த்துருக்கேன். இது ஒரு லேசான புளிப்போட அந்த ஜூஸ் குடிக்கிறதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறமா கரண்டி போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்படி கலந்து கொடுக்க இந்த சக்கையெல்லாம் மேலே தங்கிரும். கேரட் ஜூஸ் எல்லாம் கீழே இறங்கிருச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த கேரட் சக்கையை நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாமல் வீட்டில் செடி வளர்த்திங்கன்னா அந்த செடியில் இந்த சக்கையை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கேரட் ஜூஸை ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்துட்டு நீங்கள் விருப்பப்பட்ட இதில் அப்படியே ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான கேரட் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி கேரட் ஜூஸ் நீங்கள் காலையில் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கெல்லாம் டெய்லி ஒரு கிளாஸ் கொடுக்கலாங்க. ரொம்பவே ஆரோக்கியமாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஜூஸ்லாம் நீங்கள் குடிக்கும்போது இதை உடனே அரைச்சி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக குடிங்க. அதுதான் ரொம்பவே நல்லது. அரைச்சி ரொம்ப நேரம் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமாலாம் நீங்கள் ஜூஸ் எடுத்து குடிக்காதீங்க. இந்த மாதிரி காய்களை பயன்படுத்தி நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கும்போது, பழங்களை பயன்படுத்தி ஜூஸ் போட்டு குடிக்கும்போது உடனே குடிக்கிறது தான் ரொம்பவே நல்லது. இந்த கேரட் ஜூஸ் படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் கண் பார்வைக்கு அவ்வளோ ஒரு நல்லது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.